டோர் படம் பார்த்தேண்ணா. படம் வந்துட்டு லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேய் படம் பார்க்குறேன் தமிழில். ரீசெண்டாக மர்மர் அப்புறம் கிங்ஸ்டன் அதெல்லாம் பார்த்துட்டேன். பட் அது ஒரு பேய் ஃபீல் கொடுத்தது தவிர ஒரு பக்கா பேய் படமாக இது தான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை மலையாள படம் மாதிரி இல்லை, ஒரு ஒரு தமிழ் பேய் படம் மாதிரி இதாக இருக்குது. நைஸ். அதான் பாவனா மேம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்திருக்காங்க. டன் அ வெரி குட் ஜாப். நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்லாம் ரொம்ப பக்காவாக இருந்தது. அண்ட் ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஸ்லோ பேஸில் போகும், லைக் புரியாது இது எதை நோக்கி போகுதுன்னு. ஆனால் போக போக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட்டிங்லாம் செம்மையாக நைஸாக இருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு பேயோட பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. சாங் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கிளைமேக்ஸில் ஒரு சாங் பிட்டு மட்டும்தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கும், ரெண்டு பேருக்கும். எல்லாம் ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாப் கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் நல்லாயிருக்கு. பாவனாக்கு இது கம்பேக் தமிழில் திருப்பியும் அஜித் சூர்யா நடிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. காஸ்டியூமில் வந்து எல்லாமே பாவனை பார்க்குறப்ப தீபாவளி படத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்காங்க. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். ஆமாம், டைரக்ஷன் தமிழில் வந்து இன்னும் எதிர்பார்க்குறோம். இது வந்து கொஞ்சம் மலையாள படம் மாதிரி தான் ஸ்லோ, அந்த மலையாள படம் மாதிரி தான் எடுத்திருக்காரு ஆக்சுவலி. தமிழில் வந்து இன்னும் ஒரு பெட்டராக கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் தமிழில். அவ்வளோதான். ஆமாம், தமிழில் இது மெசேஜ் இப்போ என்னென்னா, ஒருத்தவங்களை நம்பி ஒரு ஃபேமிலி வந்து நம்பி இருக்கும்போது ஒருத்தவங்க யாரையும் நம்பக்கூடாது, நம்பினாலும் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி கான்செப்ட் இதில் ஒரு இதுக்காக. அவ்வளோதான். சாங்ஸ் லாஸ்ட் சாங்ஸ் சித்ராமா பாடிக்கிறாங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க. அது வீடியோவாக இல்லை, முடிகிறப்ப போடுறாங்க. மற்றபடி சாங்ஸ் ஒரே ஒரு சாங்ஸ் தான் அதில். படம் இந்த டோர் படம் பாவனா நடிச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். பியூட்டி, அவ்வளோ பியூட்டி. பாவனா கண்ட ஒரே கேரக்டர் தான் வந்தோம். சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியாக கொண்டு போகிறாங்க. ஒரு அமானுஷ்யம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, அதை வந்து நல்ல டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபு அந்த மிஸ்ட்ரி எதனால் நடந்துச்சு, ஸோ இந்த மிஸ்ட்ரி வந்து அமானுஷ்யத்தை வந்து நம்ம வந்து வெளியில் வரணும்னா இந்த விஷயத்தை பண்ணி ஆகணும், ஆன்மாவுடைய பிரச்சனை தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுறக்காண்டி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட இன்வெஸ்டிகேஷன் அப்படியே போயிட்டுருக்கு. அது ரெண்டாவது பாட்டு ஃபுல்லாக த்ரில்லராக போகுது. ஒரு டீசெண்டான சூப்பரான ஒரு படம் தான் சொல்ல முடியும். ஒன் டைம் கண்டிப்பாக வச்சப்படும். டோர் பாவனாவுக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறோம்னு நினச்சி வந்தேன். அப்படி நினச்சி நீங்களும் வந்தீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு டோராக இருக்காது, பெரிய அக்கப்போராக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. ஏன்னா ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் அப்படின்றாங்க, உள்ளே எந்த ஒரு ஹாரர் எஃபெக்ட்டுமே கிடையாது. பேய் பாட்டு வருது, பேய் பாட்டு போகுது, எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்றது தெரில. சரி, ஓகே, தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து எப்போவுமே வந்து பேயின்றது எதுக்கு வருதுன்றது செகண்ட் ஹாஃபில் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தாக்கா அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு பேய் வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா அவங்க மூலியமாக ஒரு காரியத்தை சாதிக்கும் அப்படின்னு தான் தமிழ் சினிமாவில் நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பாவனாவை சூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தாக்கா பாவனாக்கும் அந்த பேய்க்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பேயே மொத்த பேரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, இப்போ சம்மந்தப்பட்டவனை சாவடிச்சா பரவாயில்ல, சும்மா ரோட்டில் சுற்றுறவங்களாம் போட்டு சாவடிச்சிக்கிட்டு இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போய் காட்டுறாங்க. மொத்த பேரும் விரைச்சிக்கிட்டு சாவறாங்க. எதையுமே வந்து லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியல. அப்புறம் என்னத்துக்குடா இந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது சொல்கிறேன், இது வந்து டோர் இல்லை, பெரிய அக்கப்போர் அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. எதையுமே நம்புற மாதிரி இது எதுக்காக 2 மணி நேரம்லாம் எடுத்தீங்க, 1.5 ஹவரில் முடிச்சிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எதையுமே ரசிக்கும் வகையில் இல்லை. கணேஷ் இருக்காப்புல, இன்னும் 2-3 கேரக்டர் இருக்குது. எல்லா கேரக்டர் ஆக்டிங்கெல்லாம் நான் யாரையும் லேக் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இது என்ன கான்செப்ட், ஹாரர் சப்ஜெக்ட், அது மிஸ்ஸிங்கு. படத்தில் ஃப்ளாஷ்பேக் நல்லா வெயிட்டாக இருக்கணும், அதில் பயங்கர லேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் இவங்க தேத்தணுமோ அதெல்லாம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. அதெல்லாம் அந்த எஃபெக்ட்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை, சும்மா சவுண்டு வந்துட்டு இருக்குது. பேய் இருக்கோ இல்லையோ சவுண்டு மட்டும் வந்துட்டு இருக்குது. அப்போ பேய் வந்தால் தானே அந்த எஃபெக்ட் இருக்கும். நம்ம அப்போ தான் நம்ம வந்து பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகும். நம்ம அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சவுண்டை மட்டும்தான் கொடுக்குறாங்க. பேயை கொடுக்குறேன். எனக்கு என்னன்னா, இது வரைக்கும் வந்த பேய் படங்கள்லாம் எடுத்து போட்டு பார்த்தா கூட அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு படத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இவங்க நானும் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டமேனி கிளம்பி வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது உண்மையிலேயே.